என் பெயர் டாக்டர் மாணிக்கவாசகம். நான் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் நுண்நோய் மருத்துவ துறையில் பேராசிரியராக வருகின்றேன். வணக்கம். வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ கிட்னி கேன்சர் தினம் 20ஆம் தேதி வருது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கால் வந்திருக்கோம். ஸோ கிட்னி கேன்சர் தினம் என்றால் உலக கிட்னி பொதுவாக அந்த உலக கிட்னி கேன்சர் தினம் என்கின்ற குறிப்பிட்ட நாளை பிக்ஸ் பண்ணி அதை அனுசரிப்பதற்கான காரணங்கள், அந்த நோய் பற்றின அறிகுறிய மக்கள் மத்தியில உருவாக்குவதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். அது 20ஆம் தேதி ஜூன் வருடம் கொண்டாடப்படுகிறது. ஒரு வருஷம் ஒரு மைய கருத்தோட எனக்கு அனுசரிச்சிருக்காங்க. இந்த வருஷம் என்ன மைய கருத்தா 2024 உலக கிட்னி கேன்சர் தினத்தினுடைய மைய கருத்து லிசனிங். லிசனிங் என்றால் அவங்க கருத்துக்களை கேட்கும் கேன்சர் பேஷண்ட். அதுல ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியையும் அவருடைய உறவினர்களையும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் ப்ராசஸ்ல உள்ள அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது அந்த நோயாளிக்கு வேறு சில கருத்துக்கள் தெரிய வேண்டி இருந்தாலும் அல்லது இன்னொருவருடைய ஒப்பீனியன் தேவைப்பட்டாலும் அந்த செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம். அதுக்கு நம்ம அவங்களை எம்பவர் பண்ணுவோம். மூன்றாவதாக, இந்த பொதுவா எந்த ஒரு நோய் எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தின தவறான கருத்துக்கள் அது நிறைய மக்கள் மத்தியில் வர இருக்கு. ஸோ அது மிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு தெரியக்கூடிய கருத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்பதை லிசன் பண்ணி அதை சரியா இருக்காங்கிறத நம்மளுக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தணும். இதுதான் அந்த லிசனிங் அப்படிங்கிறதுல வர ஒரு முக்கிய. இப்ப எதனாலுமே எல்லாருமே கூகுள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஒப்பீனியன். ஸோ நீங்க சொல்றபடி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இதுலயே ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே சோஷியல் மீடியாவெல்லாம் நம்புறாங்க, டாக்டர் தெரியும். ஸோ இதையும் நம்ம அதுக்காக நான் சொன்னேன், அந்த கருத்து எங்க இருந்து வந்தது என்பது நம்ம பார்த்து அது ஆத்தென்டிகேட்டடா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எம்பவர் பண்ணணும். கிட்னி கேன்சர் எத்தனை வகைகள்? கிட்னி கேன்சர் எடுத்துக்கலாம். இது நம்ம வயசுப்படி பார்த்தோம்னா சிறு குழந்தைங்களுக்கு வந்தது வீட் டியூமர்னு சொல்லுவாங்க. 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வருவாங்க. பெரும்பாலான நம்ம வயசானவர்களுக்கு வந்துட்டு அது ரீனல் செல் கார்சினோமா சொல்லுவாங்க. அது எங்கிருந்து வருதுன்னா, நம்ம அந்த ரத்தத்திலிருந்து யூரின் கிடைக்கக்கூடிய அந்த உறுப்பு தான் கிட்னின்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய அந்த டியூப்ல இருந்து வரக்கூடிய கேன்சர் கிட்னி கேன்சர். 2 வகை கேன்சர். 5 வயசு கீழே வேறு பல இருக்கு. நம்ம ஜனங்கள் வேண்டியது இதுதான். கிட்னி கேன்சர் வரதுக்கு காரணங்கள் இதனாலதான் வருது என்று குறிப்பிட்டு நம்ம காரணங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லியிருக்கோம். முதலாவது ரிஸ்க் ஃபேக்டர் வயதாகும், ஓல்ட் ஏஜ். இரண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கும். மூன்றாவது காரணம் ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருத்தல். நான்காவது காரணம் உயர் ரத்த கொதிப்பு வியாதி. நான்காவது, இந்த சில கேள்விப்பட்டிருக்கீங்க, பேஷண்ட் டயாலிசிஸ்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. இது நீங்களாக சில கிட்னி கேன்சர், சில பரம்பரையிலும் வரக்கூடிய உண்மைகள் இருக்கும். இதுதான் முக்கியமா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய கிட்னி கேன்சர். கிட்னி கேன்சர் வந்தா தடுக்க முடியுமா? வந்தா தடுக்க முடியாது. வருவதற்கு முன்னால் எப்படி தடுக்கணும் நம்ம, அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ காரணங்கள் வயசாகுதுன்னு நம்ம தடுக்க முடியாது. ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், பிளட் பிரஷர், இதெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் மூலமாக அது வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கணும். சிகிச்சை முறைகள் என்னென்ன சிகிச்சை முறைகள்? பொதுவாக கிட்னி கேன்சர் என்பது கியூர் குணப்படுத்த என்றால் அந்த கட்டியை முழுமையாக அகற்ற அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ஒரே வழி. அது கட்டியினுடைய அளவை பொறுத்தும் அது எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற உறுப்புகளை பாதிச்சிருக்காங்கிறத வச்சு நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா சொல்றோம். அறுவை சிகிச்சை நிரந்தரமான ஒன்று, குணமளிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய கிட்னி கேன்சர்ஸ் நம்ம பார்க்கும் போதே மிகவும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல, ஸ்டேஜ் 4 சொல்லிவிட்டு அவங்களுக்கு இப்போ கீமோதெரப்பி, நியூமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி என்று சொல்லக்கூடிய பல வகையான வைத்திய முறைகள் இன்று வழக்கத்தில் உள்ளன. இதுதான் சொல்லுவாங்க, நம்ம கிட்னி கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய வழிமுறை.
ரொம்பவே தெளிவா என்னென்ன இது முக்கியமானதுன்னு அதை எடுத்து சொன்னீங்க சார். ஸோ 20ஆம் தேதி வந்து கிட்னி கேன்சர் தினம் வந்து வருது. ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலா நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? இப்ப வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் இல்ல ஆல்ரெடி இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் எல்லாரும் சொல்ல வேண்டியது உங்க சைட்ல இருக்கா? நான் உங்களுடைய கேள்வியின் போதே நான் கூறிய சில பொதுவான கருத்துக்கள் புகைப்பிடித்தலை நீக்க வேண்டும். இந்த இந்தியாவில் வந்து 40% ஆஃப் கேன்சர் வந்து புகைத்தல் ஸ்மோக்கிங்னால தான். கிட்னி கேன்சர் மட்டும் இல்லை, அது அல்லாது இப்போ இருதய நோய்கள் போன்றவை கூட அந்த ஸ்மோக்கிங்னால வந்து அதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது ஒபிசிட்டி என்று சொன்னேன், உடல் பருமனாக இருத்தல், முறையான உடற்பயிற்சி, தேவையான உணவு, உங்களுடைய எடை எவ்வளவு இருக்க வேண்டும், அது இருக்கிறோமா என்பது பற்றி ஒரு விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை. இது நீங்களாக உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சில எளிய முறைகள் நோய்களில் வராமல் தடுப்பதற்காக. இப்பொழுதெல்லாம் வந்து கிட்னி கேன்சர்ஸ் ஒரு ரொட்டீனா நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ், ஏதோ வைத்த வரைக்கும் போய்ப்போம் பார்க்கிறோம், இந்த நேரத்தில் கூட கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க முடியும், அதை நம்ம குணப்படுத்தவும் முடியும். அதனால ஏதாவது உங்களுக்கு அந்த ரொட்டீனா நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது, அதில் வந்து போகும்போது இது கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், கண்டுபிடித்து குணப்படுத்துவதற்கான. தேங்க்ஸ் ஸோ மச் சார். நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. நன்றி.